Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். விவேக் சார் ஜனங்களின் கலைஞர் அப்படின்னு மக்களால சொல்றாங்க இல்லையா, எதனால அவருக்கு இந்த பேர் கொடுத்தாங்க? ஒரு சொம்பை கடவுள்னு சொல்லி மாத்துறாங்க. அந்த சொம்பு எப்படி முளைச்சிது, கடவுள் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த இடத்துல கோயில் கட்டி உண்டியல் வசூல் பண்ணி, ஸோ மக்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. கவுண்டமணி பார்த்தீங்கன்னா உதயகீதம் படத்தில் இந்த போலி சாமியார்களை ஒரு டாப்பிக்காக எடுத்து வச்சுருப்பார். போலி சாமியார்கள் எப்படி உருவாகிறாங்க, எப்படி காசு அவங்களுக்கு சேருது, அதை ரொம்ப நகைச்சுவையாக அவர் காட்டியிருப்பார். அதை ஒரு முன்மாதிரியை வச்சுக்கிட்டார் விவேக் சார். ஸோ தன்னுடைய படங்கள் அனைத்திலுமே இந்த ட்ராக்கை அவங்களே உருவாக்குவாங்க. பசுமையான நாட்டை உருவாக்கணும்னு விவேக் சார் ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்போ விவேக் சாரை சினிமா துறை மறந்துடுச்சா, இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்களா? விவேக் சாரெல்லாம் யாரும் மறக்க முடியாது. அவர் எப்பயுமே மனசில் இருந்துக்கிட்டே இருப்பார். அவர் நடித்த அந்த காட்சிகள், அவர் செய்த சேவைகள், இது எப்பயுமே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்துல் கலாம் கிட்ட அவர் 1 கோடி மரம் நான் நட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக சொன்னார். அதுக்கு அவருடைய ஆசையும் இருந்தது. இந்த 1 கோடி மரம்ங்கிற அந்த டார்கெட்டில் 25 லட்சம் மரங்களை விவேக். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா விவேக் சார் நம்மளை சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு காமெடி இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு சிந்தனை ஒளிஞ்சிட்ருக்கும். ஸோ சாதாரண கிராமத்தில் வளர்ந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஜாபில் இருந்தவர் இப்போது திரைத்துறைக்கு எப்படி வந்தார் சார்? அவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர் மூலம் தான் அவர் திரைப்படத்துறைக்கு வந்தார். மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு ஒரு படம், அதில் அவர் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அவருடைய அந்த காமிக் சென்ஸு, குறிப்பாக டைலாக் டெலிவரி, அதே போல் அடுத்தவங்க வசனத்துக்காக காத்திருக்காமல் அவரே பல வசனங்கள் உருவாக்கக்கூடியவர் அவர். இந்த திறமையெல்லாம் பார்த்து வியந்து தான் பாலச்சந்தர் தொடர்ந்து தன் படங்களில் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்த படம் புது புது அர்த்தங்கள், அதில் தான் இந்த இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் மூலம் ரொம்ப பிரபலமானார். தொடர்ச்சியாக அவருக்கு தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டார் விவேக். ஒவ்வொரு காமெடியனுக்கும் ஒரு ஸ்டைலு. இப்போது நாகேஷுக்கு ஒரு ஸ்டைலு, கவுண்டமணிக்கு ஒரு ஸ்டைலு, அதே போல் ஜனகராஜுக்கு ஒரு ஸ்டைலு, வடிவேலுக்கு ஒரு, இப்போ இந்த வடிவேலு கவுண்டமணி இவங்கெல்லாம் கொடி கட்டி பறந்த காலத்தில் தான் அவர் உள்ளே வராரு. அப்போ இதிலேருந்து தனித்துவமாக நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, அவர் அந்த கலைவாணர் ஸ்டைலில் கொஞ்சம் பகுத்தறிவு விஷயங்களையும் புகுத்தி தன்னுடைய காமெடி காட்சிகளை அவர் வச்சார். அது நல்லா எடுபட்டுச்சு. ஏன்னா ஒன்று கவுண்டமணி செந்தில்ன்றது அது ஒரு ட்ராக், அது ஒரு பாணி. அது வடிவேலுது வேறு. அது அந்த உடல் மொழியை பார்த்தாலே நம்மளாம் சிரிப்போம். இவர் வசனங்கள், அந்த வசனத்தில் பகுத்தறிவு இருக்கணும். அது மக்களை எளிதில் போய் சேரும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் அது தொடர்ச்சியாக தன் படங்களில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அது அவருக்கு கைவந்த ஒரு கலையாக மாறிடுச்சு. விவேக் சாரை ஜனங்களின் கலைஞர் அப்படின்னு மக்களால் சொல்கிறாங்க இல்லையா, எதனால் அவருக்கு இந்த பேர் கொடுத்தாங்க? அதாவது மக்களுடைய பிரச்சனை, அவங்க எதனால் இவ்வளோ பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்றதை எளிதாக தன்னுடைய நகைச்சுவை காட்சிகள் மூலமாக சொன்னவர் தான் அவர். நீங்கள் ஒரு படம் திருநெல்வேலின்னு ஒரு படம், அதில் இந்த நம்ம ரோடோரத்தில் மயில்கல்கள் நடுறாங்க. அது எதுக்கு நடுறாங்க? போகிற ஊருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மயில்கல் நடுறாங்க. இந்த மயில்கல்லையே சாமியாக்கி கும்பிடுவாங்க. அப்போ அதில் என்ன பர்பஸுக்கு மயில்கல் வச்சுருக்கானோ அது போயிடுது. ஏன்னா மயில்கல்லையெல்லாம் சாமி ஆக்கிட்டீங்களாடா, எப்பட்றா போகிற ஊருக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஜனங்களுக்கு இப்போ என்ன, ஒருத்தன் சாலையில் போயிட்டுருக்கான், இந்த வழி கல் இருக்கிறது தெரியலன்னா அவனுக்கு வழியே தெரியாது, யாராவது கேட்கணும். ஸோ இதுவே ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா அவனுடைய பழக்கம்தான், மூட பழக்கம்தான். ஒரு சொம்பை கடவுள்னு சொல்லி மாற்றுறாங்க. அந்த சொம்பு எப்படி முளைச்சிது, கடவுள் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த இடத்துல கோயில் கட்டி உண்டியல் வசூல் பண்ணி, ஸோ மக்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா மக்கள்கிட்டேருந்து தான் வருது. அதை அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், இதை அவங்களுக்கு நோகாமல், அதாவது உறுத்தாமல் புரிய வைக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது. அதை அவர் கரெக்டாக செஞ்சார்.
அதனால தான் அவர் ஜனங்களின் கலைஞன், மக்கள் கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினார். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவுக்கும் விவேக் சாருக்கும் உள்ள நட்புறவை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது அப்துல் கலாம் கூட அவர் ஒரு விஷனரி மேன். அதாவது தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மனிதராக இருந்தார் அப்துல் கலாம். அவருடைய அந்த கருத்துக்கள், அவர் பேசுகிறது, அந்த கனவு காணுங்கள்னு சொல்லி வெறும் கனவு மட்டும் கண்டா பத்தாதுரா, அதுக்கான முயற்சிகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அப்துல் கலாம் பேசுகிறதெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இன்னொன்று, அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையும் எல்லாருக்குமே. அது விவேக் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதே போல் இந்த மரங்கள் நடணும், பசுமையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்துல் கலாமுடைய ஒரு ட்ரீம். அதுக்கு நம்மாலான பங்களிப்பை தரணும்னு சொல்லிட்டு தான் அந்த மரங்களை நடுற அந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். அதுக்கு அப்துல் கலாமோட வாழ்த்துக்களை கிடச்சிது. தொடர்ச்சியாக தன்னை அப்துல் கலாமுடைய ஒரு அவரை நேசிக்கிற ஒரு கலைஞனாக தன்னை எல்லா இடத்துலையும் காமிச்சிக்கிட்டார். இப்போ வரைக்கும், அதாவது அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அது நடந்தது. அவர் மறைவுக்கு பிறகும் கூட இன்னும் அந்த மரக்கன்று நடுகிற பணிகளை அவங்க நண்பர்கள், அவங்க வீட்டில் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விவேக் அவர்களோட பையன் இறந்ததற்கான காரணம் என்னவா சார்? அது பிரெயின் கேன்சர் மாதிரி ஏதோ அந்த மாதிரி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் சிம்ஸ் மருத்துவமனையில் தான் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவன் மரணிப்பான்றதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய துயரம் அது. விவேக் சார் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய துயரம். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே கூட இருந்தோம். ஒவ்வொருத்தருக்குமே அவங்க வீட்டில் நடந்த ஒரு சொந்த இழப்பு மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்திய ஒரு துக்கம் அது. அதிலிருந்து அவர் மீண்டும் மக்களை மகிழ்விக்கிற அந்த இதுக்கு வர்றதெல்லாம் அது அசாத்தியமான ஒரு விஷயம். அதை விவேக் சார் அதை தாங்கிட்டு அதை கடந்து மீண்டும் மக்களை மகிழ்விக்கிற அந்த நகைச்சுவை பணியில் ஈடுபட்டார். விவேக் சாரோட படத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சோசியல் அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் நடிக்கிற அந்த படத்தில் இருக்க இயக்குனர்கள் இதை ஒத்துக்கிட்டாங்களா, நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தாங்களா? இப்போ அப்போல்லாம் எப்படின்னா, நகைச்சுவைக்கு ஒரு ட்ராக் தனியாக வரும். அப்படின்னா முழுசாக படம் எடுத்துருவாங்க, எங்கெங்கெல்லாம் காமெடி வேணுமோ அதில் இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ட்ராக்கை தனியாக எடுப்பாங்க. இந்த ட்ராக் எழுதுறதுக்குன்னே நிறைய எழுத்தாளர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்தாங்க. விவேக்கே ஒரு டீம் வச்சுருப்பார். விவேக், செல்முருகன், அந்த டீம் அந்த காமெடி காட்சிகளை உருவாக்கும். கவுண்டமணிக்கு எப்படி ராஜகோபாலோ, வடிவேலுக்கு எப்படி எஸ்பி ராஜ்குமாரோ, அதுபோல் இவருக்கு ஒரு டீம் இருந்தது. அந்த காமெடி காட்சிகள் உருவாக்கும். அவங்க இந்த படத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலாம், இந்த படத்துக்கு எந்த டாப்பிக்கை எடுத்து அது தொடர்பாக நம்ம அந்த காமெடி உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிவிட்டு அதை பண்ணுவாங்க. இப்போது விவேக்கு தண்ணியில் கண்டம், இந்த தண்ணியில் கண்டன்றது மட்டுமே ஒரு ட்ராக்கை எடுத்துக்கிட்டு அந்த சிவகாமி கம்ப்யூட்டர் இப்படியெல்லாம் சொல்லிடுச்சு, அதில் எப்படியெல்லாம் அவருக்கு பாதிப்பு ஏற்படுது, அதை ஒரு படத்தில் அதை வச்சார். அதே போல் ஒருத்தனுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணதால் அந்த உணர்வு திறன் மாறி போயிட்டு மிருகங்களுக்குள்ள அந்த குணத்தை எல்லாம் கண்டறிஞ்சு சொல்கிற மாதிரி, மனிதர்கள் உள்ளுக்குள்ளே பேசுகிறதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி அந்த டாப்பிக்கை வச்சுக்கிட்டு ஒரு படம் முழுக்க காமெடி பண்ணியிருப்பார். ஸோ இப்படி ஒரு 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 மற்றவங்கெல்லாம் வேறு. இப்போது நீங்கள் வடிவேலு செந்தில் காமெடி அது வேறு. அதே போல் கவுண்டமணி செந்தில் காமெடி, இல்லை ஜனகராஜ் காமெடி, இதெல்லாம் அது வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாபிக் எடுத்துக்கிட்டு அது தொடர்ச்சியாக ஒரு 6-7 காட்சிகளை உருவாக்குறது இருக்குல்ல, அந்த பாணி ஒரு விவேக் உருவாக்குனார். அது நீங்கள் இப்போ கவுண்டமணி பார்த்தீங்கன்னா உதயகீதம் படத்தில் இந்த போலி சாமியார்களை ஒரு டாப்பிக்காக எடுத்து வச்சுருப்பார். போலி சாமியார்கள் எப்படி உருவாகிறாங்க, எப்படி காசு அவங்களுக்கு சேருது, அதை ரொம்ப நகைச்சுவையாக அவர் காட்டியிருப்பார். அதை ஒரு முன்மாதிரியை வச்சுக்கிட்டார் விவேக் சார். ஸோ தன்னுடைய படங்கள் அனைத்திலுமே இந்த ட்ராக்கை அவங்களே உருவாக்குவாங்க. இப்போ சில படங்களுக்கு அந்த மாதிரி ட்ராக் தேவைப்படாது. இப்போ உதாரணத்துக்கு அந்நியன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ட்ராக் இல்லை, அது கதையில் ஒரு பாத்திரமாகவே படம் முழுக்க வருவார். ஸோ அதுக்கு ட்ராக் தேவைப்படல. அந்த மாதிரி இப்போ சிவாஜி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ட்ராக் தேவைப்படல, படம் முழுக்க அவர் வருவார். அப்படி தேவைப்படுற நேரத்தில் அந்த ட்ராக்கையும் அவரே உருவாக்குறதுக்கு. அதே போல் வசனங்களுக்காக அவர் இவங்க டைரக்டர் வசனத்துக்காக காத்திருக்கிற ஆள் கிடையாது. வசனம் அவங்க சொன்னால் அவர் பேசுவார். நீங்களே ஏதாவது பண்ணுங்க சார்னா அவரே அதை உருவாக்குற அளவுக்கு அவர் திறமையானவராக இருந்தார். ஒரு சில படங்கள்லாம் இந்த இதுதான் ஸ்கிரிப்ட், இதை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் இவங்களோட சமூக கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்களா? இல்லை, அதில் சமூக கருத்துக்கள் தேவையில்லைன்னு அவர் சொல்ல மாட்டார். இப்போ நீங்கள் சிவாஜி த பாஸ் படம், ரஜினி படம்,
அதில் எந்த சமூக கருத்துலையும் வந்து அவரால் திணிக்க முடியாது. அதில் அவங்க இன்னொன்று டைரக்டர் சங்கர், வசனகர்த்தா சுஜாதா, இவங்களை மீறி வந்து அந்த இடத்துல விவேக் எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு அந்த மாதிரி அவசியமே அவங்க வைக்கல. பட்டு சில படங்கள் வந்து விவேக் அவராக ஏதாவது ஒன்று பண்ணி ஆக வேண்டிய சூழல் இருக்குது. அந்த இடத்துல அதை செய்வார். எதிரையும் போய் வலிந்து திணிக்கிறதுன்ற அந்த இதே வராது அவர்கிட்ட. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் கூட நிறைய பழகியிருக்கோம். எங்கேயுமே வந்து அவர் ஒரு விஷயத்தை வலிந்து திணிக்கிற ஆளே கிடையாது. விவேக் சாரை சினிமா துறையில் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சமூகத்தில் அவர் எப்படிப்பட்டவர் சார்? இல்லை, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படி ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு மனிதராகவும் மனிதநேயமுள்ள மனிதராகவும் இருந்தார். அதே போல தான் சமூகத்தில் நிறைய உதவிகள் அவர் செஞ்சார். அவரால் முடிஞ்ச அவருடைய நிலைக்கேற்ற உதவிகள் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் மேக்ஸிமம் செஞ்சார். அதே போல் சமூக பணிகளை அந்த மரக்கன்றுகள் நடுறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான பல விஷயங்களை செஞ்சார். அவருடைய உயிர் போனதே கூட எப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போயிட்டு அந்த கொரோனா தடுப்பூசி போட்டுட்டு வந்து அடுத்த நாள் தான் வந்து விவேக் சாரோட அந்த இறுதி நிலை அமைஞ்சது. நான் அந்த தடுப்பூசி இதுக்கு சம்மந்தப்படுத்தலை, தன்னுடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் வந்து அதை செஞ்சார். அதுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் சமூகத்துக்கு நம்ம உருப்படுற மாதிரி அவங்களுக்கு பயனளிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சவர் விவேக் சார். பசுமையான நாட்டை வந்து உருவாக்கணும்னு விவேக் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்போ விவேக் சாரை வந்து சினிமா துறை மறந்துடுச்சா, இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்களா? விவேக் சாரெல்லாம் யாரும் மறக்க முடியாது. அவர் எப்பயுமே வந்து மனசில் இருந்துக்கிட்டே இருப்பார். அவர் நடித்த அந்த காட்சிகள், அவர் செய்த சேவைகள், இது எப்பயுமே வந்து மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தரை வந்து நான் எப்பயுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்றதுக்காக வந்து அவர் படத்தை பச்சை குத்திட்டு தின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே அந்த நினைப்பு இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமாவும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, அவர் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடல அப்படிங்கிறத நான் பல நிகழ்வுகளில் பார்க்குறேன். அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள் வரும்போது பலரும் வந்து தானாக முன் வந்து மரக்கன்றுகள் நடுறாங்க. அதே போல் வந்து இப்போ இந்த இரத்த தான முகாம் நடத்துகிறாங்க. அதையெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடியுது. இன்னொன்று, விவேக் வந்து பசுமையான நாட்டை உருவாக்கணும் அது இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த மரங்கள் இல்லாமல் பசுமை குறைவதால் ஏற்படுற பாதிப்பு என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருந்தார். அதனால தான் என்னென்னா, அப்துல் கலாம் கிட்ட அவர் 1 கோடி மரம் நான் நட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக வந்து சொன்னார். அதுக்கு அவருடைய ஆசையும் இருந்தது. இந்த 1 கோடி மரம்ங்கிற அந்த டார்கெட்டில் வந்து 25 லட்சம் மரங்களை வந்து விவேக் நட்டிருக்கார். அது ஒரு மிகப்பெரிய தனி மனித சாதனைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு தனி மனிதர் இனிஷியேட் பண்ணி அது ஒரு இயக்கமாக மாற்றி நாடு முழுக்க, அதாவது தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ மரங்கள் நட்டதுங்கிறது இது வரைக்கும் ஒரு அரசு கூட செஞ்சுருக்காது. அதை விவேக் செஞ்சார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். விவேக் சார் சக கலைஞர்களை வந்து எப்படி பார்ப்பார்? ஏன்னா நிறைய கலைஞர்கள் வந்து உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அவர் எப்படி சக கலைஞரை பார்ப்பார்? நிறைய உதவி செஞ்சுருக்கார் விவேக்கெல்லாம். தன்னுடைய திரைத்துறை சேர்ந்த பல நண்பர்களுக்கு இப்போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர், நகைச்சுவை கலைஞர், அவருக்கு வாய்ப்பு இல்லை, கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து முதல் கரம் வந்து உதவிக்கார் யாருதுன்னா விவேக் சார் தான் இருக்கும். அவரை வந்து கூப்பிட்டு அவருக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வேலைகளை அவருக்கே தெரியாமல் செஞ்சுருப்பார் விவேக். பல பேருக்கு வந்து அப்படி உதவி பண்ணியிருக்காரு. வாய்ப்பு கொடுக்க முடியல, ஏதோ பண உதவி செஞ்சாகணும்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அதை அவர் தயங்காமல் செஞ்சுருக்கார். அதே போல் இந்த சின்ன சின்ன படங்கள் இருக்குது பாருங்கள், அப்போது சமூக வலைதளங்களில் விவேக்கோட பேஜ் வந்து மில்லியனில் இருந்தது. நிறைய ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருந்தாங்க. அப்போல்லாம் இந்த அளவுக்கு பரபரப்பாக இல்லாமல் சமூக வலைதளங்கள் வளர்ந்துக்கிட்டு இருந்த நேரம். அப்போ வந்து நானே வந்து 4 படங்களுக்கு வந்து அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த படங்களுடைய ட்ரெய்லரு, அதே போல் படத்தலைப்பு வெளியிடுறது, இதையெல்லாம் வந்து ட்விட்டரில் அவருடைய பேஜில் வெளியிட்டு உதவி பண்ணார். அவர்கிட்ட சொன்னேன், சார் சின்ன படம் இந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் இப்போ என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், உங்கள்கிட்ட ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கு உங்களுக்கு, அதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த உண்மையை சொல்கிறீங்க, சரி நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே வந்து 4-5 படங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உதவிகள் செஞ்சு கொடுத்தாரு. இப்போ நிறைய, அதாவது அவரால் என்ன உதவி செய்ய முடியுமோ இந்த உதவி வந்து செய்வார். ஒரு வெளிநாட்டு நிகழ்ச்சி, அதில் வந்து ஒரு முதலாக வெளிநாட்டில் ஒரு தமிழ் திரைப்பட விருதுகள் அறிவிக்கிறாங்க, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வெறுமனே எனக்கு பயணத்துக்கான செலவை மட்டும் பார்த்துக்கங்க, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயணத்துக்கான செலவை மட்டும் செய்ய சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 4 நாட்கள் இருந்து உதவி செஞ்சு கொடுத்துட்டு போனார் வெளிநாட்டில். அந்த மாதிரி, அதாவது அவரால் என்ன முடியுமோ அதை நிச்சயமாக செய்வார். இன்னொன்று, எந்த சக காமெடி நடிகர்கள், சக நகைச்சுவை நடிகர் யார் மேலேயுமே வந்து அவருக்கு இம்மி அளவு கூட கோபமோ விரோதமோ கிடையாது.
அதே போல் வந்து யாரை பற்றியும் வந்து அவர் பெருசாக கமெண்ட் எல்லாம் அடிக்க மாட்டார். இந்த நடிகர் இப்படி, அந்த நடிகர் இப்படி, அந்த காமெடி ஆக்டர் இப்படி, அப்படிலாம் கூட வந்து பெருசாக எதுவும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஒரு நடிகர்களில் ஒரு உயர்ந்த பண்பாளராக திகழ்ந்தவர் விவேக் சார். தனிப்பட்ட முறையில் வந்து அவர் எனக்கெல்லாம் செஞ்ச உதவியெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். உதவின்னா நான் எதுவும் பண உதவி அப்படி வரல. ஒரு மிகப்பெரிய பழியை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக தொடச்சி போட்டு போன ஒரு மனிதர் விவேக். நல்ல மனிதர். இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் இருந்து இந்த தமிழ் சினிமாவில் நிறைய செஞ்சிருக்க வேண்டியவர். ரொம்ப சீக்கிரம் போயிட்டார். வடிவேலு அண்ட் விவேக் சாரோட காம்போ வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், நல்லா இருக்கும். ஆனால் வடிவேலு சாருக்கு வந்து விவேக் சார் மேலே ஒரு சில பொறாமைகள்லாம் இருந்துச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இது எப்படி பார்க்குறீங்க? பொறாமையெல்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு எப்பயுமே அந்த மாதிரி செய்ய மாட்டேங்க. வடிவேலு வந்து விவேக் வந்து எல்லா நகைச்சுவை கலைஞர்களோடும் இணைந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டவர். உங்களுக்கு வடிவேலு விவேக் காம்பினேஷன் சொல்கிறீங்க, வடிவேலு விவேக் கவுண்டமணி காம்பினேஷன் யோசிச்சு பாருங்கள். பல படங்களில் வந்து மிகச்சிறப்பாக அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். பெரிய இடத்து மாப்பிள்ளைன்னு ஒரு படம், உனக்காக எல்லாம் உனக்காக, இப்படி இந்த படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விவேக்குக்கும் கவுண்டமணிக்கும் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். எல்லாரு கூடயுமே இணைந்து நடிக்கணும், எல்லாரு கூடயுமே ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு நடிகர் அவர். அஜித்துக்கும் அவருக்கும் கூட வந்து காதல் மன்னனுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நடிக்காத ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலை வந்து இணக்கமாகி திரும்ப வந்து இருவரும் நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி அவர் எதையுமே வந்து ரொம்ப நாள் யார் கூட நடிக்காமல் இருக்கணும் அப்படிலாம் அவர் வந்து நினச்சது கிடையாது. அவர் நீண்ட நாள் ஆசை ஆக்சுவலாக கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை நிறைவேறாமல் இருந்தது. பட் அவர் மரணத்துக்கு பிறகு அந்த இந்தியன் 2ல் வந்து ஏஐ மூலமாக வந்து அவர் திரும்ப கொண்டு வந்தாங்க. இல்லை அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வடிவேல் அண்மையில் பேசும்போது வந்து விவேக்கை பற்றி மிக உயர்வாக ரொம்ப பேசும்போதே அழுதுட்டார். அதே போல் விவேக்கோட மரணத்துலேயும் வந்து அவர் ரொம்ப உடைஞ்சு போய் நின்னார். 2 பேரும் பல படங்களை சேர்ந்து பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே வந்து வடிவேலை பற்றி தப்பாக பேசுனதில்லை விவேக்கு. வடிவேலை என்ன பேசியிருப்பார் நமக்கு தெரியாது. ஒரு ஆள் அவர் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரு. ஏன்னா நிறைய அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் விவேக் எந்த இடத்துலையும் அதை சொன்னதே இல்லை. வடிவேலால் எனக்கு இந்த வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு எந்த இடத்துலையும் அவர் சொன்னதில்லை. விவேக் சாரோட பையன் இறந்ததுக்கப்புறம் அவர் சினிமாவில் வந்து ரொம்ப காலமாக இடைவெளி எடுத்துக்கிட்டார் இல்லையா, அதற்கான காரணங்கள் சார்? இல்லை இடைவெளி பெரிய இடைவெளியில் எடுக்கலை. குறித்த ஒரு சில மாதங்கள் தான் வந்து அவர் இருந்தார். அதுக்கப்புறமா ஏன்னா அந்த துயரத்துலேருந்து மீண்டு வரணுன்னா இந்த கலை தான் வந்து அதுக்கு உதவும், நடிப்பு தான் உதவும். அது அவருக்கு நல்லா புரிஞ்சுருந்தது. அதனால் வந்து தனக்கு பிடிச்ச அந்த இசையில் அதே போல் நடிப்பு இதில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டார். சீக்கிரமாகவே மீண்டு வந்து அவர் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா நிறைய படங்கள் பண்ணாமல் செலக்டிவாக பண்ண ஆரம்பித்தார். விவேக் சார் வந்து ஹீரோக்களுக்கு நண்பனாக நிறையா படங்கள் நடிச்சிருப்பாரு. எல்லாமே கல்லூரி நண்பனாக தான் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி எவ்வளோ படங்கள் இருக்குது சார்? அது நிறைய படம் இருக்குது. அவரே சொல்லுவார், எப்பா உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தே நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் போல இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிறைய படங்கள். அதாவது அஜித்துக்கு, விஜய்க்கு, இவங்க 2 பேருமே அப்போ வந்து எமர்ஜிங் ஸ்டார்ஸாக இருந்தாங்க. அஜித்தும் விஜயும் வந்து அந்த 90ஸில் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அவங்க மேலே வராங்க. 90ஸோட இறுதிகளில் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்ற ஒரு கல்லூரி நண்பனாக நடிக்க கிடைச்சவர் யாருன்னா அது வந்து விவேக் தான். அது சரியாக ரொம்ப கரெக்டாக பண்ணிப்பார். அதுக்கப்புறமா வந்த பல நடிகர்களுக்கும் கூட வந்து அதே மாதிரி நண்பனாக வந்து அவர் பண்ணியிருப்பார். அதுக்கு பாரு ஒரு 100 கணக்கான படங்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.